Taste the Daily. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற விவசாயி காட்டு மாடு முட்டியதில் படுகாயமடைந்தார். பெரியகுளம் கீழவடகரையைச் சேர்ந்த விவசாயி நாகேந்திரன் கும்பக்கரை பகுதியில் இருக்கின்ற மாந்தோப்பிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது கும்பக்கரை செல்லும் பிரதான சாலையில் மாந்தோப்பிலிருந்து வெளியேறிய காட்டு மாடு திடீரென முட்டி தாக்கியதில் நிலைகுலைந்து கீழே விழுந்துள்ளார். இதில் படுகாயமடைந்த நாகேந்திரன் சிகிச்சைக்காக பெரியகுளம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆயக்குடியில் செயல்பட்டு வரும் வாரச்சந்தையில் கழிவறை கட்டடம் பூட்டி வைக்கப்பட்டுள்ளதால் வியாபாரிகளும் பொதுமக்களும் கடும் அவதியடைந்து வருகின்றனர். ஆயக்குடியில் உள்ள வாரச்சந்தையில் கழிவறை கட்டப்பட்டு பயன்பாட்டில் இல்லாமல் பூட்டி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் சந்தை இல்லாத நாட்களில் அப்பகுதி மக்கள் சந்தையின் மைதானத்தை கழிவறையாக பயன்படுத்தி வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. சுகாதார சீர்கேட்டை கருத்தில் கொண்டு ஸ்டாலின் அரசு பொது கழிவறையை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கடந்த 48 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். வேதாரண்யம் நகராட்சிக்குட்பட்ட காந்தி நகரில் உள்ள மாணவர் தங்கும் விடுதியை சுற்றி மழைநீர் சூழ்ந்ததோடு அங்குள்ள தார் சாலை முழுவதும் 2 அடிக்கும் மேல் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாமல் அவதியடைந்தனர். மேலும் வேதாரண்யத்தை சுற்றி சாகுபடி செய்யப்பட்டுள்ள 5000 ஹெக்டேர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். வேதாரண்யத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் தொற்று நோய் ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஸ்டாலின் அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே தொடர்ந்து உயிர் பலி வாங்கி வரும் சாலையை சீரமைக்க மைனாரிட்டி பாஜக அரசுக்கு கோரிக்கை எழுந்துள்ளது. திண்டுக்கல் முதல் காரைக்குடி வரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பயன்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் மெய்யம்பட்டியில் சாலையின் நடுவில் 1 அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டதால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இந்த சாலையை சரி செய்ய பலமுறை கோரிக்கை விடுத்தும் மைனாரிட்டி பாஜக அரசு அதனை சரி செய்யாமல் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 2 நாளைக்கு முன்னாடி சேக்கிவட்டியை சேர்ந்த ஒருத்தர் நம்ம சொந்தக்காரர், அவர் அந்த இடத்துல அவங்க பள்ளத்துல விழுந்து இறந்துட்டாரு. இது மாதிரி விபத்துக்கள் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கு. இது நேற்று கூட நாங்க ஞாயிற்றுக்கிழமை நத்தம் சந்தைக்கு போயிட்டு வரும்போது 3 வண்டி காரைக்குடியில இருந்து அந்த வழியாக வந்த வண்டி அந்த பள்ளத்துல விழுந்து 3 வண்டிக்குமே பஞ்சர் ஆயிருச்சு. அந்த மாதிரி பஞ்சர் ஆகி இது வரைக்கும் நாங்க 2-3 தடவை இது வரைக்கும் நாங்க நெடுஞ்சாலை துறைகிட்ட முறையிட்டு இருக்கோம். ஆனா அவங்க இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. வேலூர் மாவட்டம் அரியூர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இருந்து 4 துண்டுகளாக வெட்டப்பட்ட யானையின் தந்தம் மற்றும் யானையின் பல் கைப்பற்றப்பட்டது. அரியூரை சேர்ந்த பாஜக கட்சியை சேர்ந்த 5 பேர் யானை தந்தம் மற்றும் பல் பதுக்கிய விவகாரத்தில் சிக்கியுள்ளனர். யானை வேட்டையாடப்பட்டதா அல்லது பிறரிடம் இருந்து பணம் கொடுத்து கூடுதல் விலைக்கு யானை தந்தம் விற்க முயற்சிக்கப்பட்டதா என்பதும் குறித்து பாஜக கட்சியை சேர்ந்த 5 பேரிடமும் தனியிடத்தில் வைத்து விசாரணை நடைபெற்று வருகிறது. வேலூர் அருகே யானை தந்தம் கைப்பற்றப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.